சக்தி கொஞ்சம் ஃபாஸ்டா கிளம்புறியா? ட்ரெயின் 7:30க்கு. எங்க நான் தலை சீக்கிட்டு இருக்கேங்க. நம்ம வீட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு 1/2 hour தானே ஆகும். மணி 6 தானே ஆகுது. நான் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புமா, லேட் ஆகுதுல்ல. கவி, நீங்க ரெண்டு கவி நபி நீங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா? ஓகேடா பாப்பா. இந்த தண்ணி பாட்டில் இந்த டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் எடுத்து நல்லா பேக் பண்ணி உள்ள வைங்க. சரிப்பா. ஓகே. அபினவ் உன்னோட ஸ்கூல் புக்ஸ் எடுத்து வைக்க சொன்ன, நம்ம எடுத்து வச்சிட்டியாமா? அப்பா ட்ரிப்புக்கு வரப்பா போறோம். அதுவும் ஸ்கூல் புக் எடுத்து வைக்கணுமா? அபினவ், உனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. நீ போயிட்டு வந்தோடனே எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். சோ அதனால நீ அங்க டைம் கிடைக்கும் கொஞ்சம் படிச்சுப்ப. எடுத்து வைங்க. அப்பா சொன்னா கேளுங்க. சரிப்பா. சக்தி, எவ்வளவு நேரம் பவுடர் அடிச்சுட்டே இருப்ப? கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புமா. எனக்கு பஞ்சுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ட்ரெயினுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் இருந்தா தான் நல்லா இருக்கும். இதுக்கு தான் உனக்கு காலைல 3 மணிக்கு எழுப்பி போட்டேன் நான். கிளம்பிட்டு தானேங்க இருக்கேன். இது அவ்வளோதாங்க. வெளில போனா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம் நான் சொன்னேன். நீங்க வீட்ல இருந்து செஞ்சுதான் எடுத்துட்டு போகணும்னு டயத்தை பூரா வேஸ்ட் பண்ணி விட்டு இப்ப சீக்கிரம் கிளம்புனா நான் என்ன பண்றது? சரி, நம்ம ட்ரெயின் என்ன பிளாட்ஃபார்ம்ல வருதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருமா, சொல்றேன். அச்சோ, என்னங்க என்னாச்சு? நம்ம ட்ரெயின் டிக்கெட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலமா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுதே. முன்னாடியே சாட் போட்டிருப்பாங்களே, அப்பவே பார்த்து கன்ஃபார்ம் ஆகணும் சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு காலைல எந்திரிச்சு 2 நாள் வேலையை 3 மணி நேரத்துல என்னை பார்க்க வச்சு காலைல சப்பாத்தி, மதியானம் லெமன் சாதம் வகை வகையா கட்ட வச்சு இப்ப கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்றேன். அது என்ன பஞ்சுவாலிட்டி? பஞ்சுவாலிட்டிக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஆன் டைம்க்கு போறதாங்க பஞ்சுவாலிட்டி. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டேஷன் போடுவா. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நீ என்ன பண்ண போற? கூட்டி பெருக்கி கழுவிட போய். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடா. உங்க அப்பா கிட்ட நேர்ல பேச முடியாத சில விஷயங்களை அம்மா கற்பனையில பேசிட்டு இருக்கேன். சரிம்மா, வாங்க போய் தூங்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கப்பா. காலையில சீக்கிரமா எழுப்பிட்டுடாங்களா? அதான். ஆமாண்டா, வாடா போலாம். சக்தி, என்னங்க? கொஞ்சம் காஃபி போட்டு வாடா. 7:30 மணி ஆயிடுச்சு. இனிமேல் எங்க போய் நம்ம தூங்க போறோம். காஃபி போட்டு வாடா.